மறுசீரமைப்பு குறித்த முதலமைச்சரின் பதிவை அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் என்ற காமெடி டயலாக்குடன் ஒப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முதலமைச்சரின் பதிவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். தனது எக்ஸ் தளத்தில் அவர் தனது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ட்விட்டர்ல ஒரு ஒரு ட்வீட் ஒன்று வெளியிட்டு இருக்கிறார். அவர் என்ன போட்டிருக்கிறாருன்னா, அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் என்ற திரைப்பட காமெடி போல இருக்கிறது முதல்வரோட இந்த ட்வீட் அப்படின்னும், தொகுதி மறுசீரமைப்பு எப்போது நடந்தாலும் அது தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்த போது தான் தெரிவித்ததாகவும், என் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லைன்னும், தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் சூழ்நிலை வந்தால் அதனை எதிர்க்கும் முதல் குரல் என்னுடையதாக இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாரு. கூட்டணி அறிவிக்கையின் போதே அடிமை சாசனம் எழுதி கொடுக்கும் கட்சிகள் திமுக கூட்டணிகள் தான் இருக்கின்றனவே தவிர அங்கு யாரும் அப்படி இல்லைன்னு சொல்லி காட்டமா தெரிவிச்சிருக்கிறதோட இல்லாம, இன்னும் வராத ஒன்றை புலி வருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையைத்தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறாரோ, தன் ஆட்சியின் அவலங்களை இதை வைத்து மறைக்க முயற்சிக்கிறாரோனோ, ஸ்டாலினின் வழக்கமான கோல் போஸ்ட் மற்றும் அரசியலை தமிழ்நாடு மக்கள் இனியும் நம்ப போவதில்லைன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. உண்மையில் தமிழ்நாடு மக்கள் தொகுதி மறுசீரமைப்பு குறித்தோ இந்தி திணிப்பு குறித்தோ தெளிவான மனநிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதோடு இல்லாம, தமிழகத்தில் நடக்கும் இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மக்கள் அன்றாடம் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அவமானத்தை சுமந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் தங்கள் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே, மடைமாற்று அரசியலை நிறுத்திவிட்டு முதலில் உங்கள் ஆட்சியில் நடக்கும் ரவுடிசத்தையும் திருட்டுக்களையும் உருட்டுகளையும் அல்லாமல் களத்தில் நிவர்த்தி செய்வது குறித்து பேசுங்கள் அப்படின்னு தெரிவித்ததோட இல்லாம, நீங்க அப்படி நிறுத்தணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா முதல்ல டாஸ்மாகில் நடைபெறக்கூடிய ஊழல்களை நிறுத்துங்க. அதே மாதிரி இங்க வழங்கக்கூடிய போதைப் பொருள்களை நிறுத்துங்க. அதே மாதிரி அந்த லிக்விட் அதாவது கள்ளச்சாராயத்தை நிறுத்துங்க, ரவுடிசத்தை நிறுத்துங்க. அதே மாதிரி உங்கள் மந்திரிகளோட லஞ்ச ஊழலை முதல்ல நிறுத்த முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க குடும்ப அரசியல இருந்து முதல்ல தமிழக மக்களை வெளியே கொண்டு வர முயற்சிங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலம் மற்றும் தமிழ்ல தன்னோட காட்டமான அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.